வணக்கம். ஜாதகத்தில் மாந்தி குளிகன் இருக்கிற இடத்தை வச்சு ஒரு சின்ன அலசல் வாங்க பார்க்கலாம். 1வது வீடு லக்னம், உடல் மற்றும் குணம். லக்னத்தில் மாந்தி இருந்தால் இவங்க கொஞ்சம் முரட்டு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. உடல் ரீதியாக அடிக்கடி சோர்வு வரலாம், ஆனால் இவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. 2வது வீடு குடும்பம் மற்றும் வாக்கு. இங்கே மாந்தி இருந்தால் பேச்சில் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் வரலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வது வீடு தைரியம் மற்றும் சகோதரம். 3ல் மாந்தி இருந்தால் மகா தைரியசாலி, எதிரிகளை துணிச்சலாக எதிர்கொள்வாங்க. ஆனால் கூட பிறந்த உடன்பிறப்புகளோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். 4ஆம் வீடு தாய் மற்றும் சுகம். 4ல் மாந்தி இருந்தால் தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். சொந்த வீடு வாகனம் வாங்குவதில் சில தடைகள் வந்து அப்புறமா சரியாகும். மன அமைதி குறையலாம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம் மற்றும் குழந்தைகள். 5ல் மாந்தி இருந்தால் பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாட்டை இவங்க கண்டிப்பாக விடாமல் செய்யணும். ஆன்மீக ஈடுபாடு அதிகம் இருக்கும். 6ஆம் வீடு கடன், நோய், எதிரி. 6ல் மாந்தி இருந்தால் சத்ரு ஜெயம், அதாவது எதிரிகளை வசிப்பிடம் தேடி போய் ஜெயிப்பாங்க. கடன் மற்றும் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகளை ஈஸியாக சமாளிச்சிடுவாங்க. 7ஆம் வீடு கலத்திரம், கணவன் மனைவி. 7ல் மாந்தி இருந்தால் திருமண வாழ்க்கையில் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் செஞ்சால் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 8ஆம் வீடு ஆயுள் மற்றும் அவமானம். 8ல் மாந்தி இருந்தால் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர்பாராத செலவுகள் வரும். திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 9ஆம் வீடு பாக்கியம் மற்றும் தந்தை. 9ல் மாந்தி இருந்தால் தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம். பூர்வீக சொத்து கிடைப்பதில் தாமதம் இருக்கும், ஆனால் தூரத்து பயணங்கள் இவங்களுக்கு லாபத்தை தரும். 10ஆம் வீடு தொழில் மற்றும் ஜீவனம். 10ல் மாந்தி இருந்தால் தொழிலில் கடின உழைப்பு இருக்கும். எவ்வளவு தடை வந்தாலும் இவங்க சொந்த காலில் நின்று ஜெயிப்பாங்க. இவங்களுக்கு தனி அங்கீகாரம் கிடைக்கும். 11ஆம் வீடு லாபம். 11ல் மாந்தி இருந்தால் பண வரவு சூப்பராக இருக்கும். தொட்டதெல்லாம் புண்ணாகும். மூத்த சகோதரர்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும். 12ஆம் வீடு விரயம் மற்றும் மோட்சம். 12ல் மாந்தி இருந்தால் தேவையில்லாத வீண் செலவுகள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம். தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். ஆன்மீக பயணங்களுக்கு செலவு செஞ்சால் சுப விரயமாக மாறும். உங்கள் ஜாதகத்தில் மாந்தி எத்தனாவது வீட்டில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.